ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். வணக்கம். இன்றைய நம்முடைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். சார், டெல்லி தேர்தல், பிஜேபி 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை அங்கு அமைக்க இருக்கிறது, வெற்றி பெற்று எப்படி பார்க்குறீங்க? உங்கள் முகத்திலே தெரியுது அந்த மலர்ச்சி. அது கேள்வி கேட்கும் போதே அவ்வளோ குஷியாக நீங்கள் பாருங்க எப்படி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய வெற்றி. அதில் மாற்று கருத்தே இல்லை. அவங்க ரொம்ப லோக்கலைஸ்டாக ஒர்க் பண்ணாங்க. அவங்க அவங்களுடைய முழு உழைப்பை காட்டியிருக்காங்க. அது நரேந்திர மோடி காப்பாற்றுவார் அப்படின்னு நிற்காமல் நரேந்திர மோடி கடுமையாக உழைச்சார். அவர் ஒரு சின்ன ஊரில் ஒரு மாநில தேர்தலில் அவ்வளவு பிரச்சாரங்கள் மேற்கொண்டார். பார்லிமெண்ட் நடந்துகிட்டு இருக்கும்போதே, மசோதாக்கள் ஓடிட்டு இருக்கும்போதே சாயந்தரம் போய் அங்கே போய் பிரச்சாரங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி அவர் கடுமையாக உழைச்சார். ஆனால் நரேந்திர மோடியை மட்டும் நம்பி இருக்காமல் அவங்க ஒரு பார்ட்டியாக அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சு அரவிந்த் கெஜ்ரிவாலை நம்ம ஸ்டாப் பண்ணலன்னா அவர் ஒரு அன்ஸ்டாப்பபிள் ஆயிடுவார். காங்கிரஸுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி ஆயிடுவார். ஏற்கனவே 2 ஸ்டேட்டில் ரூலிங்கில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவார். அண்டு கோவாலையும் குஜராத்லேயும் அவர் பேஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அது வேறு மாதிரி போயிடும். அப்போ நேஷனல் பார்ட்டி ரேஞ்சில் போயிடும். ஏன்னா 2 ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தாலே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அது வேறு இடத்துக்கு போயிடும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க மனசில் அவர் ஒரு நல்ல மனிதர் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிஜேபி மனசில் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, வெறும்னா நம்ம உட்காந்து நரேந்திர மோடி நம்பிட்டு இருந்தால் பத்தாது, அவர் பண்ணுவார், அதை தானே நம்ம பண்ணோன்னு லோக்கல் லீடர்ஸை என்கரேஜ் பண்ணி அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி, நம்ம வெளியிலேருந்து ஆட்கள் கொண்டு வராமல் அருண்ஜேட்லி வருவார், சுஷ்மா ஸ்வராஜ் வருவார், இப்படிங்கிற மாதிரி இல்லாமல் லோக்கலில் நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லி வச்சுட்டு இஷ்யூஸையும் லோக்கலாகவே அவங்க முழுக்க பார்த்து, அது அவங்க மோடி சர்க்கார் அதெல்லாம் சொல்லாமல் கீழே இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட சிவிக் இஷ்யூ மாதிரி ஒரு சென்னை மாநகராட்சி தேர்தல் மாதிரி இறங்கி அடித்து அவங்க ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டாங்க. அது அதுக்கான பலன் கிடைச்சது. அது அந்த இஷ்யூவை லோக்கலாக அவங்க டீல் பண்ணதான் கிட்டத்தட்ட ஒரு 20-25% அவங்க 46% வரைக்கும் ஹியூஜ் growth. அண்ட் தே செக்யூர்டு 48 seats as of now. நம்ம 48-50 தான் குழப்பம் இருக்குது. 48 சீட் மினிமம் கேரண்டியாக வச்சுருக்காங்க. இது ஹியூஜ் நம்பர், நோ டவுட். மேட்டர் ஆஃப் செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட தகுந்த ஒரு இடம். டெல்லி ரொம்ப நாளாக சவாலாக இருந்தது. ஆம் ஆத்மி பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 30 வருஷமாக 27 வருஷமாக இவங்க இங்கே பக்கத்தில் போக முடியாமல் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமான ஒரு பதில் கிடச்சிருக்கு. அவங்க அடிக்கடி கிளைம் பண்ணுற அந்த டபுள் இன்ஜின் சர்க்காருக்கான ஸ்பேஸும் கிடச்சிருச்சு. மேலேயும் நாங்கள் கீழே நாங்கள் அப்படிங்கிறது. அதனால் பிஜேபி கொண்டாடுவதற்கான எல்லா நியாயமும் இருக்குது. இந்த தேர்தலுக்கு அவர்கள் உழைத்ததை தாண்டி அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் தான் ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சா? நிறைய இலவசங்கள் 3 பேருமே சேர்ந்து. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் எந்த தேர்தல் முடிவுக்குமே ஒரு காரணமாக இருக்காது. அது நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். 2006 தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திரு சிதம்பரம் அவர்கள் சொன்னார், திமுகவின் தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் அப்படின்னார். அப்போ இந்த 2 ஏக்கர் நிலம், இலவச டிவி அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் அதில் வந்துச்சு. ஸோ அது ஒன்று மட்டுமே எப்பயும் காரணமாக இருக்குது. அப்படி 2006 தேர்தல் கதாநாயகன் அதான் இருந்துச்சுன்னா அவங்க மெஜாரிட்டி கவர்மெண்ட் அமைச்சிருக்கணும். கடைசி வரைக்கும் 100 சீட் கூட வரல. ஸோ ஆளுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுப்பேன்னு சொல்லி, இலவச கலர் டிவி கொடுப்பேன்னு சொல்லி கூட ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் அமைக்க முடியல. ஸோ இலவசங்களை பார்த்து மக்கள் ஓட்டு போடுவதில்லை, ஜாதியை பார்த்தும் போடுவதில்லை, பணத்தை பார்த்தும் போடுவதில்லை. இது எல்லாத்தையும் சேர்த்து போடுறாங்க. நான் சொல்ல வரேன். அது மட்டும் இல்லை, இன்னும் சில பேர் சொல்றாங்க, பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ், அனலிஸ்ட் சொல்றாங்க, இந்த 12.25 லட்சம் ரூபா அவங்களுக்கு பட்ஜெட்ல ரொம்ப ரீசெண்டா நின்றுச்சு, அது ஒரு காரணம். இப்படி ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. நான் என்னுடைய இந்த 25-26 வருஷம் அனுபவத்தில் நான் பார்த்தது, there will be no single criteria for an election results other than somebody's death. இந்திரா காந்தி மரணம், ராஜீவ் காந்தி மரணம், எம்ஜிஆர் மரணம், இதெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அது ஒன்று சொல்லுவாங்க, சாவுக்கு ஒரு ஓட்டு, நோவுக்கு ஒரு ஓட்டு அப்படிம்பாங்க. இந்திரா காந்தி மரணத்தின் போது எம்ஜிஆர் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தார். ஸோ இந்திரா காந்தி மரணத்துக்காகவும் எம்ஜிஆருடைய நோய்க்காகவும் ஒரு ஓட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி மரணம் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ராஜீவ் காந்தி நம்ம மண்ணிலேயே கொலை செய்யப்பட்டார். அவருடைய மரணத்துக்கு முன்னாடி 2 ஃபேஸாக நடந்துச்சு. 1991 எலெக்ஷன் 2 ஃபேஸாக எலெக்ஷன் நடக்குது. ராஜீவ்காந்தி மரணத்துக்கு முன்னாடி நடந்த இடங்கள்ல பூரா காங்கிரஸ் படுதோல்வி. ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பின்னாடி நடந்த தேர்தலில் பூரா காங்கிரஸ் கட்சி படுவெற்றி. அதனால தான் 91 நரசிம்மராவ் அமைச்சது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட். அவங்களுக்கு 272 சீட் காங்கிரஸுக்கு இல்லை.
அவங்க மற்றதெல்லாம் சேர்த்து தே ஸ்டார்டட் எஸ் எ மைனாரிட்டி கவர்மெண்ட் வித் சப்போர்ட் ஆஃப் சுப்பிரமணிய சுவாமி, தே மேட் இட் இஸ் எ மெஜாரிட்டி கவர்மெண்ட். ஸோ நமக்கு சாவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. இந்த மாதிரி வந்து மற்ற எல்லாத்துக்கும் வந்து ஒரு கிரைட்டீரியாங்கிறது வரவே வராது. ஸோ பட்ஜெட்லேருந்து, மோடியிலேருந்து, கவர்னன்ஸ்லேருந்து, அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ண தொடர் தவறுகள்லேருந்து, ஐ கேன் லிஸ்ட் அவுட் செப்பரேட்லி, அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ண தொடர் தவறுகள்லேருந்து எல்லாமே சேர்ந்து, அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி உள்பட எல்லாமே சேர்ந்து கியூமுலேட்டிவ் ரீசன்ஸ் தான் இது இந்த வெற்றிக்கான காரணமாக இருந்தது. இல்லை, தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, இந்த மகளிர் உரிமை தொகை இது வந்து கொடுத்து முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடியோ இல்லை தேர்தலுக்கு வாக்குறுதியிலையோ கொடுத்து செயல்படுத்திட்டு வர்றதே நம்ம வந்து மத்திய பிரதேசில் அவங்க வந்து 4வது முறை ஆட்சியில் 5வது முறை ஆட்சியில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், if I am not wrong. அதற்கு முன்னாடி அவங்க கொடுக்கலையா? அப்போ 4 முறை எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க? குஜராத்தில் அவங்க வந்து ஒரு 6-7 முறை ஆட்சியில் இருக்காங்களே, எந்த உரிமை தொகை கொடுத்தாங்க? ஸோ உரிமை தொகை வந்து இவருடைய அச்சத்தின் விளைவு. ஐயோ, அவர் 2000 ரூபா அறிவிச்சிட்டானே, நம்ம அறிவிக்கலன்னா போயிருமோ. ஸோ தே டோன்ட் வாண்ட் டு டேக் எ சான்ஸ். அதுதான் அவங்களுடைய பிரச்சனை. ஆனால் அது வந்து ஒரு டிசாஸ்டரில் போய் முடிக்க போகுது. தமிழ்நாடு கவர்மெண்ட் 1000 ரூபா வந்து மகளிர் கொடுக்குது, கிட்டத்தட்ட 1,20,00,000 பெண்களுக்கு மாதந்தோறும் கொடுக்குது. அதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 13,000-14,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு செலவழி 13,000 கோடி ரூபாய் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய் கடன் வாங்குது. சரிங்களா? 1,00,000 கோடி ரூபாய் கடன் வாங்குது. கடன் வாங்குற பிரச்சனை, நீங்கள் கடன் வாங்கிட்டு போங்க, நானும் கடன் வாங்கிட்டு போங்க, நம்ம எல்லாரும் வாங்குவோம், கொடுக்கல் வாங்குவோம், கைமாத்துலேருந்து 100 வாங்குவோம். ஆனால் அது எப்படி அடைப்பீங்க? அதுக்கு பதில் இருக்கா? நீங்கள் 13,000 கோடி ரூபா விரயமா போகுது, அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, எக்ஸ்பெண்டிச்சர். 1,00,000 ரூபா கடன், 1,00,000 கோடி ரூபா கடன் வாங்குறீங்க இயர் பை இயர். நீங்க 4 வருஷத்துல நீங்க கிட்டத்தட்ட 4,00,000 கோடி கடன் வாங்குறீங்க. இந்த 4,00,000 கோடி கடன் வாங்குனீங்களே, என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏதாவது செலவு பண்ணீங்களா? ரோடு போட்டிங்களா? ஏர்போர்ட் கொண்டு வந்தீங்களா? ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வந்தீங்களா? பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்தீங்களா? கிராம சாலைகள் போட்டிங்களா? போக்குவரத்து புதுவெளித்தடம் பஸ் பூரா அழுதுகிட்டு இருக்கு, பாலில் வந்து பூச்சி வந்துட்டு இருக்கு, நீ வந்துட்டு இருக்கு, அந்த அளவு குறைச்சிட்டா கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கு, நீங்க விவசாயிகளுக்கு பால் கூட்டி தரணும், எல்லாத்துலயும் பஞ்சாயத்து. ஸோ அப்போ நீங்கள் இந்த 1,00,000 கோடி எங்கே போகுதுங்கிற கேள்விக்கு பதில் என்ன? அப்போ நீங்கள் வாங்குறத வந்து என்ன மாதிரி சரிக்கணும்னு பார்க்கணும். நீங்கள் வந்து எக்ஸ்பெண்டிச்சராக போட்டீங்கன்னா பிரயோஜனம். அந்த இடத்துல பிஜேபி விழுவது நல்லதில்லை நாட்டுக்கே. பிஜேபிக்கு நல்லது, நாட்டுக்கே நல்லது. நான் வந்து ஐ எம் நாட் ஃபார் தட். உங்கள் கையில் பணப்புழக்கம் இருக்கணும், அது நீங்கள் சம்பாதித்ததாக இருக்கணும். அப்போ உங்கள் சம்பாதிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை அரசு ஏற்படுத்தணும். கையில் 1000 ரூபா கொடுத்து வச்சுக்கோமானா எத்தனை நாள் 1000 கொடுக்க முடியும்? 1000 ரூபா செலவு டாஸ்மாக் கடைக்கு போயிட்டு வந்து திரும்பி 1000 ரூபா கேட்பேனே. அப்போ இந்த தேர்தல் 1000 ரூபா, அடுத்த தேர்தலில் எழுதி வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுடைய கட்சியில் ஏதாவது ஒன்று 5000 ரூபாய் மாசம் கொடுப்பேன்னு சொல்றாங்களே பார்த்து. இல்ல, அதுதான் நான் கேட்க வந்தேன். ஏன்னா தொடர்ச்சியா இதே அனௌன்ஸ்மெண்டா தானே வந்துட்டு இருக்கு. தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கட்சி அல்லது பல கட்சிகள் மாதம் 5000 ரூபாய் நான் பெண்களுக்கு கொடுப்போம்னு கிளம்ப போறேன். இது முடிவே கிடையாது. 5000 கோடி ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்துருவீங்க நீங்க, நான் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல. எப்படி கொடுப்பீங்க? எங்கன்னு கொடுப்பீங்க? கடன் வாங்கி கொடுப்பீங்க. அந்த கடன் யார் தலையில விடியும்? இன்னைக்கு 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்களே, உங்க தலையில தான் விடியும். 1000 ரூபாய் வாங்காம உட்கார்ந்துட்டு இருக்கோமே, எங்க தலையிலையும் சேர்ந்து விடியும். அவ்வளவுதான். யார் அடைப்பா? அப்ப இத மாதிரியான ஒரு அன்ப்ரொடக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து நாட்டுக்கே நல்லதில்லை. அது ஒரு சாபக்கேடா மாதிரி இருக்கு. அது இல்லாமலே ஜெயிக்க முடியும். ஆனால் இந்த கட்சிகள் வந்து என்ன நீங்க சொன்னீங்க, 27 வருஷம் கழிச்சு அங்க ஜெயிச்சிருக்காங்க, அவங்க ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கலன்னு சொல்லுவாங்க நரேந்திர மோடிக்கு தோல்வின்றாங்க, பட்ஜெட்டுக்கு மக்கள் காட்டி எதிர்ப்புன்றாங்க. புரியுங்களா? அப்படியே ட்விஸ்ட் கேம். இன்னைக்கு டெல்லியில பிஜேபி தோத்து இருந்துச்சுன்னா இன்னைக்கு பேட்டியே வேற யாரும். அது என்ன காரணம் சார்? இவங்க மத்தியதர மக்களை புறக்கணிச்சாங்களா? மதவாதத்தை மக்கள் ஏற்கலையா? வேற கேள்விகள் வந்திருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட இமேஜை காப்பாற்றுறக்காவது அங்க ஸ்டேட்ல கவர்மெண்ட் பிடிக்க வேண்டியிருக்கு. புரியுங்களா? அப்ப இந்த இமேஜுக்கு பயந்து தான் அவங்க வந்து எந்த சாய்ஸ் எடுக்க விரும்பல, எந்த சான்ஸும் கொடுக்க விரும்பல, பண்ணிருக்கிறது அதையும் பண்ணிடு கிளம்புறாங்க. அது நல்ல போக்கு அல்ல. ஆரம்பித்தவர்கள் இருந்து வளர்த்தெடுப்பவர்கள் வரைக்கும் யாருக்கும் நல்ல செய்ய போறல, நாட்டுக்கே கேடு. இனிமே ஆம் ஆத்மியோட நிலைமை என்ன ஆகும்? ஏன்னா பஞ்சாப் ஓகே, இப்ப டெல்லி ஆம் ஆத்மி வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கு, துடை தெரியப்படவில்லை. இன்னைக்கும் 22 எம்எல்ஏ அவங்களுக்கு இருக்கிறாங்க, அதை மறந்துடக்கூடாது. ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தில் 2/3 வந்து 1/3 அவங்க இருக்கிறாங்க. 2/3 நீங்க வச்சிருக்காங்க, நீங்க வச்சிருக்கீங்க, 1/3 அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இன்னும் துடை தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும், நிறைய பேர் கவனிக்கல, அதை பத்தி எந்த டெலிவிஷன் சேனலையும் பேசுற மாதிரி பார்க்கல. இப்போ வரைக்கும் பிஜேபிக்கும் ஆம் ஆத்மிக்குமான ஓட் ஷேர் டிஃபரன்ஸ் லெஸ் தேன் 3 3% குறைதான். அப்ப அவர்கள் வந்து பேஸ் இழந்துடலான்னு பார்க்கணும். பிஜேபி ஹஸ் grown, ஆம் ஆத்மி ஹஸ் நாட் ஃபாலன். வைப்ட் அவுட் கிடையாது. அந்த துடைப்பம் வச்சிருக்காங்கல்ல, அந்த துடைப்பத்தை வச்சு பெருக்கி எரியல. அந்த துடைப்பம் இன்னமும் இருக்கு, அந்த குச்சிகள் இன்னமும் இருக்கு. அது துடை தெரியப்படுமா இல்லையாங்கிறது உங்களுடைய நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கவர்மெண்ட். ஆனா கெஜ்ரிவாலுக்கான மதிப்பு இருக்குமா? ஏன்னா கெஜ்ரிவாலுக்கு தோத்திருக்காரு, அதிஷி ஜெயிச்சிருக்காங்க. கெஜ்ரிவாலால தான் ஆம் ஆத்மி இவ்வளவு பின்னடைஞ்சது நான் சொல்லுவேன். கெஜ்ரிவால் அந்த கட்சியை ஒட்டுமொத்தமா தன்னுடைய கட்சியா மாத்த பார்த்தார். ஆம் ஆத்மி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் சாமானியன் அப்படின்னு அர்த்தம்.
காமன் மேன், சாமானியன் அர்த்தம். அப்போ அவர் வந்து பையில ஒரு ரெனால்டு பேனா வச்சுக்கிட்டு மாருதி 800 பதவியேற்க வந்த ஒரு மனிதராக இல்லை. இன்னைக்கு அவர் வந்து ஷீஷ் மஹால் போட்டு பளிங்கு மாளிகை கட்டி வேற ஒரு வசந்த மாளிகை ரெடி பண்ற இடத்துக்கு அவர் போயிட்டார். அவருடைய குருநாதர் அண்ணா ஹசாரே விமர்சிக்கிறார். நீ என்னைக்கு பணத்துக்கும் சரக்குக்கும் பின்னாடி போனியா அப்புறம் எங்க திருந்த போற அப்படின்றார். அப்ப அந்த இடத்துக்கு போய் நிற்கிறார். அவர் அப்படி உருவாகல. அவர் கூடவே இருந்து அவருக்காகவும் குரல் கொடுத்து அவரை முன்னிலைப்படுத்தி வந்த தேவேந்திர யாதவ், யோகேந்திர யாதவ், பிரசாந்த் பூஷன் அவங்களெல்லாம் காலி பண்ணிட்டார் முதல் எலெக்ஷன்லேயே. அப்ப நீங்கள் வளர்த்து விட்டவர்களை பூரா நீங்க மாறல பாஞ்சிடுறீங்க. நீங்கள் வந்து தனி மனிதர்களா உங்களை முன்னிறுத்திக்கிறீங்க. நீங்க ராகுல் காந்தி, நரேந்திர மோடி, அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படி யோசிக்கிறீங்க. நான் சாமானியன், அதாவது எப்படி அவங்களுடைய கட்சியோட ஐடியாலஜி என்னவா இருந்தது அப்படின்னா ரிஃபைன்டு வெர்ஷன் ஆஃப் கம்யூனிசம். அதே குழு மனப்பான்மையோட தான் இருக்கணும், தனி மனிதர்கள் கிடையாது. ஒரு டீம், ஒருங்கிணைப்பு குழு, கமிட்டிம்பாங்க. பிரசாந்த் கிஷோர் கேட்கிறாரு, என்னைக்காவது நீங்க ஆம் ஆத்மி கட்சியோட செயற்குழு பொதுக்குழு கூடி பார்த்துருக்கீங்களான்னு கேட்கிறாரு. கரெக்ட் தானே, பார்த்ததே இல்லையே நம்ம. அதுதான் பாயிண்ட். ஏன்னா அவங்க முழுக்க அப்படிதான் நாமக்கு வாஸ்தே பேப்பர்ல எழுதி கூட்டிச்சு வச்சுன்னு போயிட்டு போறாங்க. அவர் வீட்டில் வச்சு பேசுவாங்க. அதான் செயற்குழு, அதான் பொதுக்குழு. அவர் தான் செயற்குழு, அவர் தான் பொதுக்குழு, அவர் தான் மாவட்டம், அவர் தான் மந்திரி, அவர் தான் எல்லாமே. அப்படி போகும்போது அவருடைய செயல்பாடுல மக்கள் அதிருப்தி அடைஞ்சாங்க. சரி அரகண்டுப்பா போட்டுப்பா ஒழுக்கமாக இருக்கலப்பா நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுலயும் ஊழல் கரைபடைஞ்சிருச்சு. அதுவும் போச்சா அப்படின்னு மக்கள் வெறுத்துட்டாங்க. அது வந்து அதிருப்தி அலை இல்லை, வெறுப்பு அலை. அதனால தான் அவருடைய கட்சி தோற்கிறது, அவரே தோற்கிறார். நீங்க பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டில் திமுக தோத்துருக்கு, அதிமுக தோத்துருக்கு. ஆனா கருணாநிதியே தோத்தார் அப்படின்னு வேற கணக்கு, ஜெயலலிதாவே தோத்தாங்க அப்படின்னு வேற கணக்கு. அண்ணா நகர் எலெக்ஷன்ல 800 ஓட்டுல ஜெயிக்கிறாரு கருணாநிதி. சேப்பாக்க திருவள்ளிக்கணியில வந்து 800 ஓட்டுல வந்து லியாகத்தலிக்கான வந்து வெல்றாரு. அத மாதிரி ரொம்ப அதை கிட்டத்தட்ட தோத்த கணக்குல போய் அங்க நிக்கிறாரு. ரொம்ப கரணந்தப்பனா மாறி போயிருக்குங்கிற மாதிரி. அப்ப அந்த மாதிரி தலைவர்களுடைய தோல்வி வந்து வேற மாதிரி நிற்கும். கட்சி தோக்கு வந்துருக்கு. அடுத்தது இந்த இடத்துல கட்சி 22 சீட் வாங்கிருச்சு. அப்ப அந்த ஆம் ஆத்மி கட்சியிலேயே மக்கள் செல்வாக்கு பெற்ற மற்ற தலைவர் வந்துட்டாங்க. ஆனா நீங்க தோத்துறீங்க. அப்ப பப்ளிக் வந்து உங்களை வந்து வேற மாதிரி பார்த்துருங்க. சார் நீங்க செஞ்சது தப்புங்க நினைச்சிருக்காங்க. அதனுடைய விளைவா கட்சி போயிடுச்சு. ஸோ அவர் தான் கட்சிக்கான மைனஸ் பாயிண்டா இந்த இடத்துல இருந்திருக்காரு இந்த எலெக்ஷன்ல. சரி, இப்போ அதே நேரத்தில் ஊழலை டெல்லி மக்கள் வந்து பார்க்குறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்பையும் ஊழலை எதிர்த்து தான் ஆம் ஆத்மி ஆட்சிக்கே. எந்த ஊர்லயுமே ஊழல் பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் நீங்க எப்படி ஊழல் பத்தி சொல்வீங்க? தமிழ்நாட்டில் அதிமுக மேல 100 ஊழல் வழக்கு இருக்கு, திமுக மேல 150 ஊழல் வழக்கு இருக்கு. அதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? அது வந்து ஆனால் ஒரு உண்மையான ஒரு மனிதர் ஊழலுக்கு எதிராக வந்தாருன்னு அவங்களுக்கு ஆதரிப்பாங்க. மக்கள் வந்து எந்த முடிவுக்கு போயிட்டாங்க நார்மலா அப்படின்னா ஊழல்லாம் தட் பிகம் ஒரு ரொட்டீன். நான் வந்து என்னுடைய ஆண்டு விழாவில் சொன்னேன், இன்னைக்கு வந்து நல்லவனுக்கான அடையாளம் என்னென்ன, வாங்கின காசுக்கு கரெக்டாக விலை பார்த்துருவான். அவனுக்கு ஒரு 10,000 லஞ்சம் கொடுக்குறீங்க, அவன் செஞ்சிருவான். நல்ல மனுஷன் சார், லஞ்சம் ஆனால் கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவான். அப்போ யாரா கெட்டவன்னா காசும் வாங்கிட்டு செய்யாமல் இருக்கிறவன். அப்போ அந்த காசே வாங்காத ஒருத்தர் இருக்கானே அவன் போய் இழிச்சவாய். உங்களுக்கு புரியுங்களா? அந்த மாதிரி இன்னைக்கு காமன் மேன்ட்டே போயிடுச்சு. அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஒரு வீட்டுக்கு பெர்மிஷன் ஒன்று எவ்வளவுங்க செலவாகும் இப்படி கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு பெர்மிஷன் செங்கல் சிமெண்ட்டுங்கிற பிஸ்னஸில் நீங்கள் பேப்பர் ஒர்க்குக்கு தனியாக நீங்கள் எழுதாணும் அப்படி தெரியும். அது எல்லாருடைய ஏற்புலையுமே வந்துருச்சு. ஆனால் ஒருத்தர் சத்தியசந்தனா எழுவார் அப்படின்னா மக்கள் அவரை ஆதரிக்க தயாராக இருக்காங்க. அதுதான் விஜயகாந்துக்கு நடந்துச்சு, அதுதான் அரவிந்த் கெஜ்ரிவால் நடந்துச்சு, அதுதான் நரேந்திர மோடிக்கு நடந்துச்சு. 2014 வரைக்கும் ஊழல் 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 டெய்லி ஒரு ஊழல் கேஸ் பார்த்துட்டு இருந்த நியூஸ் பேப்பரில் ஊழல் வந்து தட் பிகம் ரொட்டீன் ஒன்று பார்க்கும்போது ஒரு மாடல், குஜராத் மாடல் ஒன்று பார்த்தார். ஒரு ஊழல் புகார் கூட இல்லை. 3 தொடர் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அவர் எதிர்த்து போராடி இருக்கு. எதிர்த்து போராடினப்போ ஒரு புகார் கூட சொல்ல, பொய்க்கு கூட ஒன்று போற சொல்லுங்க, நீ எனக்கு காசு அடிச்சலன்னு ஒரு பொய் கூட சொல்ல முடியல. அப்படி ஒருத்தர் வந்திருக்காருன்னு மக்கள் இந்தியா முழுக்க போட்டாங்க. யாரும் குஜராத்தை போய் பார்க்கல, நீங்க போய் பார்க்கல, நான் போய் பார்க்கல, பிஃபோர் த 2014 எலெக்ஷன்ஸ், ரைட்? ஆனால் அந்த எண்ணம் பாரு, அந்த மாடல் பயங்கரமா இருக்கு. அந்த ஆள் வேற மாதிரி இருக்கிறா, வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்கா, அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கா, அப்போல் கட்டுவா இருக்கா, ஒழுக்கமா இருக்காரு, ஊழலுக்கு எதிராக இருக்காரு, அது ஆட்டோமேட்டிக். அப்போ ஊழலுக்கு எதிராக மக்கள் இருக்கிறாங்க, ஆனால் ஊழல் எதிர்க்க முடியாது நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு தனிப்பெரும் தலைவர் வந்தாருன்னு தாங்குவாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்தளவுக்கு மக்கள் துரோகம் செஞ்சுதான் நினைக்கிறாங்க. நான் உன்னை எவ்வளவு நம்பினேன், 70க்கு 66, 67ங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 70க்கு 67, எதிர ஆளே கிடையாது. அடுத்த எலெக்ஷன்ல 70க்கு 60, என்ன விக்டரி? இன்னைக்கே பிஜேபி 50 தொடல, 70க்கு 60 எங்க இருக்கு, 67 எங்க இருக்கு? அப்ப எப்படி நம்புனாங்க உங்களை? பார்லிமெண்ட்டுக்கு பிஜேபிக்கு ஓட்டுப்பட்ட மக்கள் அதே எலெக்ஷன்ல அசம்பிளிக்கு வந்து வேற ஓட்டு போறாங்க, உங்களுக்கு ஓட்டு போறாங்க. அப்ப உங்களை எவ்வளவு நம்புனாங்க? அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாக்குறாங்க. இது எல்லாம் சேர்ந்து ரைட்டு, இது நமக்கு ஆள் அப்படின்னு ஒரு பாடம் கற்பிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் தொடர்ந்து ஒரு சீட்டு கூட எடுக்காத ஜீரோவாவே இருக்கக்கூடிய டெல்லியை விட்டுருங்க, காங்கிரஸுக்கு இது இந்தியா முழுக்க நடக்க போகுது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, எங்கெல்லாம் ஒரு தடவை காங்கிரஸ் தோத்துச்சோ அங்க திரும்ப வந்த வரலாறே கிடையாது.
வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, ஒடிசாவை, குஜராத் அப்படி நிறைய இடம் காட்டிகிட்டே போகிறார். அதர் தென் கேரளா போயிட்டு இருக்கு. இப்போ கேரளாவில் 2 தடவை கன்சிக்யூட்டிவா காங்கிரஸ் இமாச்சல்லாம் கூட மாறி மாறி அதான் 1-2 ஸ்டேட்ஸ் தவிர ஒரு இடத்துல அது இன்னும் குறிப்பாக மாநில கட்சிகள் விட்டாங்கன்னா போனது தான். அது வந்து இன்னும் குறிப்பாக நம்ம ஊரில் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஆல் இந்தியா லெவலில் அவங்க வந்து 2014, 19, 24 தொடர்ந்து தோல்வி. இன்னைக்கு வரைக்கும் 100ங்கிற நம்பர் தொட முடியும். நீங்க 175, 200 தொடாம ஆட்சியை பிடிக்கிற பற்றி பேசவே முடியாது. ஒரு கட்சிட்ட 180, 200 இருந்தாதான் உங்க பின்னாடி நாங்க வருவோம், எல்லாரும் சேர்ந்து ஒரு 300 வரும், ஒரு ஆட்சி அமைக்கலாம். ஏன்னா நீங்க ஆட்சி அமைக்கிறது 272 வேணும். அப்ப மற்றவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 100 கொடுப்பாங்கன்னு நீங்க ஒரு 200 வச்சிருக்கணும். நீங்களே 200. அப்ப நாளைக்கு இன்னும் காங்கிரஸ் வளரும்னு வச்சுக்கோங்க. ஒரு பேர் இன்னும் காங்கிரஸ் வளருது அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற 199 120 மாறும். அது எப்படி 190 மாறும்? உங்களுக்கு புரியுதுங்களா? நான் இப்ப சொன்னேன் பாருங்க, ஆம் ஆத்மி விழுந்திருக்கு, ஆனா 43% ஓட்டு வச்சிருக்காங்க. புரியுங்களா? அப்ப அடுத்த முறை வந்து இன்னும் விழுந்தாங்கன்னா 38 மாறும். ஒரே எலெக்ஷன்ல வந்து 12% சோழி முடிஞ்சு வச்சுக்கிறது கிடையாது. அப்ப காங்கிரஸ் கட்சி வீழ்ச்சிக்கும் அதுதானே வளர்ச்சிக்கும் அதுதான். அப்ப காங்கிரஸ் கட்சி வளருதுன்னு 50, 75, 100 ரைட்டுங்களா, 120 அடுத்து. இதுதான் இன்னைக்கே நம்பர். நான் சொல்லிடுறேன் உங்கள்ட்ட. அது 190 இல்லை. ஏன் இல்லைன்னு அவங்க புரிஞ்சுக்கணும். உள்ள வந்து ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் அவங்க பண்ணாம ஒரு குடும்பம் ஒரு கட்சி அப்படின்னு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. மக்கள் அந்த காலத்துல தாண்டி வந்தாங்க. அப்படி ஒரு குடும்பம் தான் அப்படின்னா யூ ஷுட் பி ஈக்குவலி ஸ்மார்ட். அந்த இடத்துக்கு நேரு மாதிரி இந்திரா இல்லை, இந்திரா மாதிரி ராஜீவ் இல்லை, ராஜீவ் மாதிரி ராகுல் இல்லைன்னு போச்சுன்னா அது நோபடி கேன் சேவ். அப்போ வந்து ஒன்று யூ ஷுட் பி இன்டெலெக்சுவல் ஆர் யூ ஷுட் கிவ் அப். நீங்கள் யாருக்கா வழிபடணும். அதாவது நானும் எதுவும் பண்ண மாட்டேன், அடுத்தவங்களையும் வந்து வளர விட மாட்டேன்னா that is not going to help the party as well as the family. சொல்றாரு எங்க கேம்பெயினுக்கு கிடைத்த வெற்றி, நாங்க தான் ஒரு ஊழல்வாதின்றதை வெளியில காமிச்சோம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால. ஸோ அதனால தான் மக்கள் இன்றைக்கு வந்து அந்த கட்சிக்கு ஒரு வந்து ஆட்சி. அதை வந்து அவங்க வந்து எங்கள் அக்கா தமிழிசை சொல்லுவாங்கல்ல, வெற்றிகரமான தோல்வி அடிப்பாங்கல்ல, அது மாதிரி நம்ம வந்து அவங்க சொல்லி தான் ஆறுதல் அடைஞ்சிக்க வேண்டிதான். குஜராத்தை பற்றி ஒருக்க வந்து இவர் சொன்னார், நம்ம சிதம்பரம் அவர்கள் சொன்னார். அது மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து போன முறை நம்மளோட 10 சீட் குறைஞ்சிருச்சுல எங்களால் தானே அப்படின்னாரு. இப்போ நம்ம பார்த்தோம் 240 சீட் வந்தால் கூட அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோடனே எல்லாரும் கிட்டத்தட்ட தோல்வி மாதிரி ட்ரை பண்ணாங்க. பிஜேபி ஆட்சிக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் உட்காந்துருக்காரு, அவன் தோத்துட்டான், நான் தானே பிரைம் மினிஸ்டர்னு ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி கிளம்பி போயிடுச்சு. அவ்வளோ ஒரே குஷியில் போயிட்டாங்க. அப்படி கற்பனை உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துக்க வேண்டியதான். நீங்கள் தான் எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள ஓட்டு போட்டிருக்கணும். ஒரு எம்எல்ஏ 70ல் 1 உங்கள் ரேஷியோ என்ன? 10க்கு 1ன்னா 10%. சரிங்களா? 70க்கு 1 கூட இல்லைன்னா அதுவும் கன்சிக்யூட்டிவாக 3 எலெக்ஷனில். அப்போ மக்கள் உங்களை துடை தெரிந்து விட்டார்கள். நீங்கள் அக்கம்பக மக்களுடைய மனசுலேயே இல்லை. இவ்வளவுக்கு பிறகு 11 வருஷம் பிஜேபி கவர்மெண்ட், 11 வருஷம் 10 வருஷம் ஆம் ஆத்மி கவர்மெண்ட். 2 ஆன்டி இன்கம்பன்சி உங்களுக்கு ஒர்க் பண்ணலையே. இவன் வேண்டாம் அவனுக்கு ஓட்டு போட்டிருக்கான், அவன் வேண்டாம், 2 பேரும் உங்களை திரும்பி பார்க்கலையே. அப்போ இதை வந்து ஜெயராம் ரமேஷோ சிதம்பரம் போன்ற பெருமக்களோ பெருமைப்பட்டுட்டான்னு பட்டுக்கிட வேண்டியது. அதான் சொன்னேன், அவங்களுக்கு வந்து முதல்ல என்ன நோயின்னு புரியல, அதை புரிந்து கொள்கிற விருப்பமும் இல்லை. அப்போ நோய் முற்றுவதை தடுக்க முடியாது. ஒருவேளை ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணியில் இருந்திருந்தா எப்படினாலும் போயிருக்கும். இல்ல மார்ஜின்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப அதை வந்து சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒன்லைன் சொன்னேன். அதை பற்றி அரசியலை பொறுத்தளவுக்கு 2 2 4 என்கிற தியரி கிடையாது. 2 2 6 ஆகலாம், 2 2 1 ஆகலாம். கணக்கில் தான் நீங்கள் 2 2 4 பெருக்குனாலும் 4 கூட்டினாலும் 4. அரசியலை பொறுத்த அளவுக்கு 2 2 6 ஆகலாம், 2 2 1 ஆகலாம். அது நெகட்டிவ் ஓட்டார். அவன் கூட நீ ஏன் சேர்ந்த அப்படின்னு அதுலேயே விழுந்து 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நடந்தது. 2013 இவங்க வந்து ஒரு 28-30 சீட் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி வந்து இவங்க நம்பர் காங்கிரஸ் இவங்களை சேர்ந்தது மக்கள் நொந்துட்டாங்க. அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருந்துச்சு. காங்கிரஸ் கவர்மெண்ட் வேண்டாம்னு தான் உனக்கு ஓட்டு போட்டிருக்கேன், நீ திரும்பி காங்கிரஸ் ஓ அவனா நீன்னு அங்கே டவுட் வந்துருச்சு. அங்கே தான் அது முதல் நம்பிக்கை இழப்பு நடந்துச்சு. அதன் பிறகு விச் இஸ் ஹிஸ்டரி. ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு துடைச்செறிஞ்சுட்டாங்கன்னு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பட் தே ஆர் ஸ்டில் தேர். அதை நம்ம வந்து அதை விட்டு கொடுத்துட முடியாது. திருமாவளவன் சொல்றாரு, டெல்லியில் பிஜேபியா தேசத்துக்கே பின்னடைவு. இவங்க வந்து இப்போ எப்பயுமே வந்து ஒரு மத கலவரத்தை உருவாக்கியோ சிறுபான்மையினரையும் இந்துக்களையும் பிரித்து வந்து அதில் வந்து ஒரு அரசியல் ஆதாயம் எடுக்கக்கூடிய பூனை வந்து கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருண்டுக்கிட்டு நினைக்கிற மாதிரி தான். நான் தான் சொன்னேன், காங்கிரஸ் கட்சிக்கு சொன்னேன், அதே தான் அண்ணன் திருமாவளவனுக்கும், அதே திமுகவுக்கும், அதான் இந்திய கூட்டணியில் கூடிய எல்லா கட்சிகளுக்கும். அவர்களுக்கு பிரச்சனை என்னன்னு புரியலன்னா அதுக்கான சொல்யூஷனும் தெரியாது.
when you don't understand the problem you cannot find out the solution. ஏன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே புரியல, அப்போ சொல்யூஷன் எங்கே புரியும்? ப்ராப்ளம் புரிஞ்சால் தானே சொல்யூஷன் கண்டுபிடிப்பீங்க. என்கிட்ட 10 ரூபா இல்லை, எனக்கு 10 ரூபா வேணும், நான் உழைச்சா 10 ரூபா கிடைச்சிடும். என்கிட்ட என்ன இல்லைன்னே தெரியலையே, அப்போ நான் என்ன தேடுவேன்? அதுதான் இவங்களுடைய பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இவங்க இதை மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க போகிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க எல்லோரும் ஈகோ விட்டுட்டு எல்லாரும் ஒற்றுமையாகும். அதுலேயே அவர்களுக்கு தெரிய வேண்டாமா, 30 கட்சி சேர்ந்து நான் ஒரு கட்சி எதிர்ப்பேன், அப்பயும் அந்த கட்சி சிங்கிளாக வந்து ஜெயிக்கிற இடத்துல இருக்குன்னு இது தெரிய வேண்டாமா? இது ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லி தான் தெரியணுமா? இது உங்களுக்கு சுயமாக தெரியாதா? நம்ம இத்தனை கட்சி கூட்டணி வச்சோம், 240 இருந்தாங்க, அவங்க 32 கட்சி கூட்டணி வச்சு கூட 240 தொட முடியலையே. அப்போ நம்ம எவ்வளோ பின்னாடி இருக்கோம்? இவ்வளோ கட்சி கூட்டணி, ஒரு ஓட்டு இன்னொரு காம்ப்ளிமெண்ட்டே ஆகலையே. அப்போ மக்கள் வந்து பிஜேபியை நம்புறாங்களே, இவ்வளோ அக்ராஸ் இந்தியா, நார்த் ஈஸ்ட்லேருந்து சவுத்லேருந்து இவ்வளோ நம்புறாங்க. தமிழ்நாட்டில் 18% ஓட்டு கொடுத்தாங்களே. அப்போ பிஜேபியை ஏன் நம்புறாங்கன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்களே. அப்போ இவ்வளோ நான் சொல்றேன், ஒரு நாள் ஒரு மாநில ஒரு மக்கள் முட்டாள்தனமாக ஓட்டு போட்டுக்கலாம், உணர்ச்சிகரமாக ஓட்டு போட்டுக்கலாம். மதுரை இந்தியா முழுக்கவா 3வது தேர்தலில் பார்லிமெண்ட்ல ஓட்டு போட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டா தூக்கிட்டே போறாங்க. சத்தீஸ்கர்ல அவங்க தான் வெற்றி, மத்திய பிரதேசல அவங்க தான் வெற்றி, மகாராஷ்டிரால இந்துக்கள் ஜாக்கிரதையா இருங்க. வட மாநிலங்கள்ல இதே தான் பண்றாங்க, இப்ப இங்கேயும் இதே தான் நடக்க போகுது. அப்ப நீங்க எத்தனை மாநில மக்களை இன்சல்ட் பண்றீங்க? மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி, ரீசெண்ட் டேஸ் இத்தனை மாநில மக்கள், ராஜஸ்தான், இத்தனை மாநில மக்களும் தவறானவர்கள் இல்லையா? ஜார்க்கண்ட்ல இதே கேஸ் ரிவர்ஸ் ஆச்சு. ஜார்க்கண்ட்ல பிஜேபி காட் ஹையர் ஓட் பர்சன்டேஜ் தென் ஜேஎம்எம். ஓட் பர்சன்டேஜ்ல ஜேஎம்எம் கூட வந்து பிஜேபி கூட வந்து சீட்ல அவங்க கூட வந்தாங்க. அப்ப அத்தனை மக்களும் முட்டாள்கள் இல்லையா? அத்தனை மக்களும் மதவாதிகள் இல்லையா? அண்ணன் திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட்ல கொஞ்சம் நியாயம். தமிழ்நாட்டில் 18% மக்கள் ஓட்டு போட்டாங்க. 18% தப்பான மக்களா, மதவாதிகளா, வெறி பிடித்தவர்களா? 18% பாப்புலேஷன் நீங்க இப்படி இன்சல்ட் பண்ண போறீங்களா? அப்ப ஏன் அவர்கள் ஈர்க்கிறார்கள்? 3 கன்சிக்யூட்டிவ் எலெக்ஷன்ல 2019, 21, 24 3 தேர்தலில் பிஜேபி டிஎம்கே கூட்டணி ஓட்டு குறைஞ்சிட்டே வருது. நாங்க டேட்டா எடுத்து போட்டோம். 19ல வாங்கின வாக்கு வந்து 21ல வாங்கல, 21ல வாங்கின வாக்கு 24 ஜெயிச்சாங்க, வேற விஷயம். பட் ஓட்ஸ் ஆர் ஃபாலிங் டவுன். ஏன்னு யோசிக்க வேண்டாமா? இந்த ஃபாலிங் டவுன் ஆச்சுன்னா இன்னொருத்தர் கெய்னிங் வாக்கு தானே, அதை யோசிக்க வேண்டாமா? இது வந்து பாசிச சக்தி, மதவிரோத சக்தி. அப்ப நீங்க எங்க தொடர்ந்து உங்களுக்கு 3 தேர்தலில் மக்கள் கீழே காலி பண்ணிட்டே போறாங்க. அதனால தானே பிஜேபி எந்திரிக்குது. அதனால தானே சீமானுக்கு வந்து தனித்து நின்னே வந்து தேர்தல் ஆணைய அங்கீகாரம் கிடைக்குது. அதனால தானே விஜய்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. இந்த ஸ்பேஸ் ஏன் கிரியேட் ஆகுதுங்க? உங்க ஸ்பேஸ் காலி ஆகுது, அவங்களுக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது, இவ்வளவுதான். அப்ப இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் மக்களுடைய அன்பை பெறுவது. நான் இன்னொரு தியரி சொல்லியிருக்கேன், உங்கள்ட்ட சொன்னா இதில் சொல்லிடுறேன். 1,20,00,000 பேருக்கு இவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்கு கொடுக்குறாங்க. ஒரு வீட்டில் 4 ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நார்மலாக அப்பா அம்மா அண்ணன் தம்பி அப்படி 4 ஓட்டு வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ ஓட்டு விழுது? 4,80,00,000 ஓட்டு விழுகும். நான் சொல்ற கணக்கு சரியா? 1,20,00,000 பெண்களுக்கு கொடுக்குறீங்க. அந்த வீட்டில் எல்லாரும் ஓட்டு போடணும்ல. நீங்க நல்ல ஸ்கீம் தானங்க, நல்ல ஸ்கீமு, திருப்புமுனை ஏற்படுத்திய ஸ்கீமு, அந்த வீட்டு பெண்களுக்கு வாழ்க்கை கொடுக்குற ஸ்கீமு, பெண் மகளிர் உரிமை திட்டம், கலைஞர் மகளிர் திட்டம் எல்லாரும் கொண்டாடுறாங்க. அதானே நீங்க சொன்னீங்க. அப்ப அந்த குடும்பத்தில் நான் பயன்பெறவங்க மட்டும் சொல்றேன். அப்ப 4,80,00,000 ஓட்டும் வேண்டாம் சார், அதெல்லாம் கள்ள கணக்கு, ஓவரா பேசுறீங்க, பாதியை கழிச்சிருக்கு. 2,40,00,000 ஓட்டு விழுணுமா இல்லையா? விழுதான் பாருங்க, விழுந்திருக்கான்னு பாருங்க. 2024 நான் சொல்றேன், 1000 ரூபாய் வாங்கின குடும்பத்தில் பாதி ஓட்டு கூட விடல. யூ அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி. நீங்களே கண்ணை மூடிக்கொண்டு உலகம் அப்படி இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் ஏமாத்திக்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன். அது உங்க கூட்டணி தான் கெடுதல் பண்ண போகுது சொல்றேன். ஏன் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர முடியல? உங்களுக்கு பிரச்சனையும் புரியல, தீர்வும் கிடைக்கல. ஏன் திமுக கூட்டணி பின்னாடியே சந்திச்சுட்டு இருக்கு? உங்களுக்கு பிரச்சனையும் புரியல, தீர்வும் யோசிக்கல. இவ்வளவுதான். இனி இண்டி கூட்டணி அப்படிங்கிறது இனிமேலும் இருக்கும் அப்படின்னு. இண்டி கூட்டணி ஆரம்பத்திலே சந்தர்ப்பவாத கூட்டணி, அதனால சந்தர்ப்பத்துக்கு ஏற மாதிரி கூடும். உத்தரப்பிரதேசத்தில் இண்டி கூட்டணி இல்லை, டெல்லியில் இண்டி கூட்டணி இல்லை, மகாராஷ்டிராவில் சொல்லிட்டாரு நாங்கள் லோக்கல் பாடி எல்லாம் பண்ணி, அதெல்லாம் நாங்கள் வந்து அப்போ வேற ஏற்பாடு பண்ண. இப்போலாம் சரத்பவார் தான் பாவம் சேர்த்து வச்சிருந்தார், அவரும் சேர்க்கல. மம்தா பானர்ஜி என்னைக்குமே மதிச்சதில்லை. அப்போ காங்கிரஸ் கட்சி வந்து அந்த இந்திய கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி இணையாக தான் இருக்கு. 32 கட்சியில் ஒரு கட்சி. நான் ஒரு பிரைம் பார்ட்டி அப்படிங்கிற இடத்துல நான் கன்வீனரும் இல்லை, நான் கோஆர்டினேட்டரும் இல்லை, நான் லீடரும் இல்லை, நான் டாப் பார்ட்டியும் இல்லை. நோபடி இஸ் ரெஸ்பெக்டிங் மீ. எந்த கட்சி அவங்கள மதிக்கிறாங்கன்னு கேளுங்க. அப்ப காங்கிரஸ் ஏன் இந்த மதிப்பு இழந்திருக்கு? இந்த டெல்லி எலெக்ஷன்லயே இந்தி கூட்டணியில் கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் ஆம் ஆத்மியை சப்போர்ட் பண்ணாங்களே தவிர காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணல. 4 பேர் இந்தி கூட்டணின்னு ஒன்று போல, ஆனா சப்போர்ட் பண்ண 4 பேர், அதுல இருந்த 4 பேர் ஆம் ஆத்மியை சப்போர்ட் பண்ணாங்க. காங்கிரஸ் ஏன்? உள்ளே பெரிய கட்சி நீங்க தானே. எல்ஓபி வந்து ராகுல் காந்தி தானே.
ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க? இது அதான் இதை புரிஞ்சுக்கலன்னு அவங்க உட்காந்து பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். தமிழ்நாட்டில் மாதிரியான தொகுதிகளில் திமுக மாதிரி தலைவர் வந்து கொடுத்து ஒரு 10 எம்பி கொடுத்து அவங்களுக்கு ஏதோ கௌரவத்தை மிச்சம் வச்சுட்டு இருக்கு. இந்த தொகுதி காங்கிரஸில் தமிழ்நாட்டில் திமுக கொடுக்கலன்னா 10ல் 0 தான் வாங்கியிருப்பாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கிற 90 சீட்டு 80 தான் மாறி நிற்கும். அவங்க ஒரு நாள் அதை பெற போகிறது இல்லை. அப்போ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் புரிஞ்சுக்காம தே கேனாட் கம் அப். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய திமுக கொடுத்துருக்கக்கூடிய வெற்றி வந்து 4 ஆண்டு சாதனைகளுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு திமுக தரப்பில் சொல்லலாம். அப்படியே சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருந்துட வேண்டியதான். அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அவங்களுக்கே தெரியும் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு. போன தேர்தலில் 74% போலிங், இந்த தேர்தலில் 66% தான் போலிங். கிட்டத்தட்ட 8% மக்கள் வந்து போவாங்க, உங்களுக்குலாம் வேறு வேலையில் நீங்கள் சும்மா தேர்தல் நடத்திட்டு நீங்களே ஓட்டு போடுவீங்க, நீங்களே வாங்கினா பேசாமல் விட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. அப்போ வந்து அது ஆப்வியஸாக ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஓட்டு பேசாமல் போட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல இவர்களுக்கு கிடைத்த ஓட்டை, இவர்கள் வாங்கிய ஓட்டை, இவர்கள் வென்ற சதவீதத்தை பேசவே கூடாது. நாம் தமிழர் கட்சி வாங்கினா தான் பேசணும். இல்லை, அவங்க டெபாசிட் வாங்கலை, ஸோ பெரியார் மண்ணுன்றதை நிரூபிச்சுட்டாங்க தமிழக மக்கள். அவங்க எத்தனை % வாங்கினாங்கன்னு சொல்லுவோம். அவங்க நேற்று வரைக்கும் 8 வாங்கியிருந்தாங்க, இன்னைக்கு கூட வாங்கியிருக்காங்க, கம்மியாக வாங்கியிருக்காங்க. அப்போ அதிமுக வாக்காளர் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, பாஜக வாக்காளர் அவங்களுக்கு போட்டிருக்காங்க, திமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு வாக்கு போட்டிருக்காங்க. ஈரோடு பெரியார் பிறந்த இடம். தமிழ்நாடு பெரியார் மண்ணா இல்லையாங்கிற விட்டுருங்க, ஈரோடு பெரியார் பிறந்த மண். அந்த ஊர்ல தெருவா பெரியாரை திட்டி, அந்த ஊர்லயும் சரிங்களா, அவர் மெட்ராஸ்ல பேட்டி கொடுத்தாரு ஓடி போயிட்டாருங்கிறது இல்லை, ஈரோட்டில் உட்காந்து தெருவா பெரியாரை திட்டி ஆமா அப்படிதான் திட்டுவேன் அப்படின்னு சொல்லி இந்த ஓட்டு வாங்கியிருக்கு. அப்ப இது யார் கிடைச்ச வெற்றி? நீங்க ஜெயிச்சதுக்கு வந்து 4 ஆண்டு சாதனைக்கான வெற்றி. சூப்பர். அவருக்கு கிடைச்ச ஓட்டு அது என்னன்னு சொல்லிருங்க, அத்தனை கள்ள ஓட்டு சொல்லிருங்க, தேர்தல் முறையா நடக்கலன்னு சொல்லிருங்க. அந்த ஓட்டு வாங்கியிருக்காருல ஒரு 22, 23,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அந்த ஓட்டு யார்? 23,000 ஓட்டு யார்? 60,000 பேர் உங்களுக்கு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் 20,000 பேர் யாருக்கு போட்டுருக்காங்க? அவங்கள 2 ஏடிஎம்கே பிஜேபி 2ஓட ஓட்டுமே இந்த பக்கமும் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, அந்த பக்கமும் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்ற மாதிரி ஆகுங்க. ஏன் அவங்களுக்கு போட்டாங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து நீங்க ஏடிஎம்கே காரங்க டிஎம்கே ஓட்டு போட்டாங்க, ஏன்னா நீங்க நல்லாட்சி கொடுத்தீங்க. சூப்பர், ஐ அக்ரி, எனக்கு வந்து டிஸ்பியூட் இல்லை. நாம் தமிழர் வாங்கின வாக்கு எதுக்கானதுன்னு சொல்லுங்க. திமுக எதிரானது நல்லாட்சி இல்லைங்கிற சிந்தனையா, பெரியாரை ஏற்கலங்கிற சிந்தனையா? அப்ப இது அட்லீஸ்ட் 25,000 பேர் ஈரோட்டில் பெரியாரை ஏற்கல ஒத்துக்கிடுவீங்களா? சொந்த மண்ணில் ஒத்துக்கிடுவீங்களா? வேண்டாம். 25,000 பேர் ஈரோட்டில் தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடக்கலன்னு சொன்னாங்க, ஒத்துக்கிடுவீங்களா? அதையாவது ஒத்துக்கிடுவீங்களா? அவர் என்ன ஓட்டு வாங்கியிருக்காரு சொல்லணும்ல, அவரே ஓட்டு போட்டுக்கிட்டாரா? அத்தனை கள்ள ஓட்டா? என்னன்னு சொல்லுங்க. நீங்க வாங்கினது 4 ஆண்டு நல்லாட்சிக்கு அத்தாட்சி, சூப்பர். அவர் வாங்கின ஓட்டு என்ன யாராவது சொல்ல முடியுமா? இதெல்லாம் அவர்களே ஒரு ரிட்டாரிக்காக சொல்லிக்கிட்டு போன வேண்டியது. அவங்களுக்கு வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலன்னு யாரும் காப்பாற்ற முடியாது. இப்போ அதிமுகவுக்கே ஒரு த்ரெட்டா நாம் தமிழர் கட்சி உருவாகி, அதெல்லாம் அதீதம். அதிமுகவும் பாஜகவும் போட்டிட்டு இருந்தாங்கன்னு அவர்களுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு உத்வேகம் கிடைச்சிடும். கட்டாயம் தோப்பாங்க, ஆனால் தேர்தல் இன்னும் நியாயமாக இருந்திருக்கும், தேர்தல் இன்னும் முறைப்படி இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து யாரும் கேட்கல. நாம் தமிழர் வந்து தெருவா அழுதுகிட்டே இருந்தாங்க, எங்களை பாருங்க ஒரு குட்டியான 407 ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண விட மாட்டாங்க, ஒரு போராட்டம் பண்ண விட, ஒரு மைக்கு கட்ட விட மாட்டாங்க, 6 மணிக்கு கூட்டம் போடுறதுக்கு 5 மணிக்கு அனுமதி கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து பாடுபட்டு வித்த காட்டி சர்க்கஸ் மாதிரி அவங்க கூட்டம் நடத்துறாங்க. சர்க்கஸ் மாதிரி படப்படம் வந்து எல்லா இடத்துலையும் நினைச்சு சரன்னு ஒரு இடத்துல வந்து ஒரு வண்டி நிப்பாட்டி போட்டு டக்குன்னு போட்டு மைக்கு போட்டு வானே பேசுங்க அப்படின்னு அப்படி கூட்டம் போட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் தடுக்கப்பட்டிருக்கும், இன்னும் கொஞ்சம் ஜனநாயகம் இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மை இருந்திருக்கும். அதெல்லாம் கெடுத்தது யார்? உங்களுடைய வேலை இல்லையா? நீங்கள் வந்து ஒன்லி ஜெயிக்கிற எலெக்ஷனில் மட்டும் தான் நீங்கள் போட்டிடுவீங்களா? 2021 ஜெயிச்சிங்களா? 2019 ஜெயிச்சிங்களா? 2024 ஒன்லி வில்லி தான், வேற எதுவுமே கிடையாது. அப்போ ஜெயிச்சிங்களா? அப்போ தோத்தீங்களா? அப்போ இது போராடுறது என்ன இருக்கு? அப்போ உங்கள் தொகுதி மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும்ல, உங்கள் நிர்வாகிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும். பாருங்க, இப்போ வந்து திரு ஈவி.கே. செல்வன் வென்ற அந்த தேர்தலை தவிர 2021 அதற்கப்புறம் இடைத்தேர்தல் இப்போ இந்த 3 தேர்தலையுமே 66% வாக்குப்பதிவாயிருச்சு. அப்போ நார்மல் வாக்குப்பதிவாயிருச்சு. நீங்க ஏடிஎம்கே தேர்தலை புறக்கணிச்சீங்களே, உங்க வாக்காளர் புறக்கணிச்சாங்களா? உங்க நிர்வாகி புறக்கணிச்சாங்களா? பூரா ஓட்டு போட்டு. அப்ப யாருக்கு ஓட்டு போட்டா? ஒன்னு நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டிருக்கா, இல்லாட்டி டிஎம்கே ஓட்டு போட்டிருக்கா. நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டாலும் உங்களுக்கு ஆபத்து, டிஎம்கே ஓட்டு போட்டாலும் உங்களுக்கு ஆபத்து. பிஜேபிக்கு தானே இது பொருந்தும். ஆமா, அப்படியே நான் சொன்னது பூரா அப்படி ஏடிஎம்கே தூக்கிட்டு அப்படியே பிஜேபி போட்டு. பிஜேபி ஒரு வளர்ற கட்சியா ஒரு பேச்சுக்கு இன்னைக்கு நாம் தமிழர் 20,000 வாக்கு வாங்கியிருக்கு, பிஜேபி வந்து 38,000 வாக்கு வாங்கி இருந்துச்சுன்னா சூப்பர். இல்ல நாம் தமிழர் 20,000 வாக்கு வாங்கிருச்சு, பிஜேபி 15,000 வாக்கு வாங்கிருச்சுன்னு அவங்களுக்கு நிதர்சனம் புரியும்ல. 26க்கு அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடலாம்ல. இப்போ அவர் பெரிய வந்து இப்போ வந்து இந்த 2ஆம் இடத்துல பிஜேபி இருந்துச்சு, டிஎம்கே ஜெயிக்குது 70,000 ஓட்டு, பிஜேபி தோக்குது 35,000 ஓட்டு, நாம் தமிழர் 15,000 ஓட்டு. அப்ப இவங்க இந்த 2வது பார்ட்டி கிளைம் பண்ணிக்கலாம்ல.
அதன் மூலமா கூட்டணி கட்சியில் பிஜேபி ஏடிஎம் கூட சேர்றதா, ஏடிஎம்கே நம்ம கூட வர்றதா, மற்ற நம்ம தனியா போட்டிடுறதா, இது எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட் கிடைக்கும்ல. உங்களுடைய திறமை என்ன, தகுதி என்ன, பலம் என்னங்கிற டெஸ்ட் பண்ணாம நான் மாஸ்டர் நான் மேஸ்டர்னு எப்படிங்க சொல்வீங்க? ஏடிஎம்கே வந்து கடந்த தேர்தலில் பார்த்தோம்னாக்கா 48,000 வாங்கியிருக்காங்க. இவங்க நாம் தமிழர் இப்போ 23,000 வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வாங்கியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். அது வந்து இன்னைக்கு அவங்க வந்து நிற்கிறாங்கல்ல, அந்த கட்சி உங்களுக்கு நீங்கள் 48,000 வாங்கினீங்க, 50,000 வாங்க மாட்டீங்களா? 48,000 குறைஞ்சிடும் பயமா? பாஜக நிற்கிறதுக்கு என்ன, ஒரு 10 லட்ச ரூபா செலவழிக்கிறதுக்கு என்ன? அப்படி ஒரு ஆள் இல்லையா அவங்க ஊரில்? ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து பாஜக போட்டிடுறதுக்கு ஒரு 1 கோடி ரூபா செலவழிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையா? அப்புறம் என்ன நீங்க கட்சி, நீங்க எப்படி 230 நாள் எப்படி நிப்பாடுவீங்க? கேண்டிடேட் கேட்க போவீங்க? அதிமுக இல்லையா? அதிமுக எவ்வளவு பெரிய அண்ணன் செங்கோட்டையனோட சொல்லி ஒரு ஆள் நிப்பாட்டுன்னு சொன்னா, அவர் ஈரோடு தானே, கோமிச்செட்டி தானே, அவர் சொல்லிப்பா அவர் சிசிஎப்ல ஒரு ஆள் நிப்பாட்டு என்னன்னு பார்த்து சொல்ல முடியாது. ஏன்னு மாட்டாரா அவரு? அப்ப என்ன கட்சி நடத்துறீங்க? அப்ப தேர்தலை புறக்கணிச்சு நீங்க என்ன சாதிக்கிறீங்க? டிஎம்கே இப்படி சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறீங்க. நாங்க பாத்தீங்கன்னா இத்தனைக்கும் டிஎம்கேல இருந்து முதலமைச்சர் கூட அங்க போலியே. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு ஒரு தேர்தல் நிறைய அமைச்சர்களையோ யாரையுமே அதிகமா அனுப்பவே இல்லை. தேர்தலே இல்லையங்க. ஒரு குழந்தைக்கும் ஒரு குஸ்தி பயில்வானுக்கும் வந்து போட்டின்னு வச்சுக்கிட்டு நீங்க என்ன, நாம் தமிழர் கட்சி 8% வாக்கு வச்சு இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கு, ஒரு முளை விட்டு இருக்கு, துணுண்டு கட்சி. நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க. அண்ணன் செந்தில் பாலாஜியே போக வேண்டிய முதலமைச்சருக்கு போகணும். அது ஆட்டோமேட்டிக். நீங்க சொல்ல மாட்டீங்களா எலெக்ஷன் முன்னாடி உங்களை ஈரோடு கிழக்கில் யார் ஜெயிப்பான்னு சொல்லுங்க, நாம் தமிழர் ஜெயிச்சாலும் ஜெயிச்சோன்னு சொல்லியிருப்பீங்களா என்ன? நம்ம எல்லாம் கற்பனையில் கண்ண மூடிட்டு சொல்லுவோமே யார் ஜெயிக்க போறான்னு. அப்ப ரிசல்ட் தெரிஞ்ச தேர்தல் என்ன போட்டி வேண்டியிருக்கு? தமிழிசை அவர்கள் சொல்றாங்க திமுக தான் பார்த்து பயப்படணும், டெல்லியில நாங்க பெற்ற வெற்றியை வந்து திமுகவுக்கு தான் பயப்படணும். பயப்படணுங்கிறதுல ஒரு செய்தி இருக்கு, ஒரு மெசேஜ் இருக்கு, அதுல சந்தேகம் இல்லை. எதற்காக இந்திய பயப்படணும்னு நான் சொல்ல, ஒரு செய்தி இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுட்டு வர்றாங்க. தமிழ்நாட்டில் 18% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. பிஜேபி நீங்கள் ரூல் அவுட் பண்ண முடியாது. எங்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பத் காலே இல்லைன்ற கால் பதிக்குமான்னு கேட்டுருக்கீங்க. இந்த அப்படி காமெடி பண்ண முடியாது. அவங்களுக்கு 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க, 18% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. இன்னமும் பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கட்சி சரியான திசையில் பயணித்தால் அவர்களுடைய வெற்றி யாருன்னு நான் பல முறை 2036 தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி. நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி.